மதிய நேரத்தில் விவசாய நிலத்திற்கு வேப்பங்கொட்டையை எடுக்கச் சென்ற மூதாட்டி பின்பக்க தலையில் அடிபட்டும் கழுத்தில் இரும்பு கம்பியால் குத்தப்பட்டும் மூதாட்டி சடலமாக கிடந்த கொடூரம். கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகளை அமைத்த போலீஸ். தடயவியல் நிபுணர்களை வரவழைத்தும் தடயங்களை சேகரித்த காவல்துறை. கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் திணறல். கொலை நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களாகியும் கொலையாளிகளை நெருங்க முடியாமல் போலீசார் திக்குமுக்காடுவது ஏன்? கொலையாளிகள் பிடிபடுவார்களா? பின்னணி என்ன? ஆகஸ்ட் 6ஆம் தேதி உச்சி வெயில் பொதுமக்களை வாட்டி வதச்சிருக்கு. அப்ப புதுக்குளம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல செல்லோங்கிற மூதாட்டி தன்னோட வயல்ல வேப்பங்கொட்டையை எடுக்க போயிருக்காங்க. காலையில போன மூதாட்டி சாயங்காலம் 4 மணி வர்ற வீட்டுக்கே வரல. மதியம் சாப்பாட்டுக்கு கூட மூதாட்டி வீட்டுக்கு வரலன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில பக்கத்து நிலத்தோட உரிமையாளர் தன்னோட வயலுக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு. அப்ப மூதாட்டி செல்லம் அவங்களோட நிலத்துல சடலமா கிடந்திருக்காங்க. பின்பக்க தலையில அடிப்பட்டும் கழுத்துல இரும்பு கம்பியால குத்தப்பட்டும் ரத்த காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த நபர் கிராம மக்கள் கிட்ட இந்த தகவலை சொல்லி இருக்காரு. மூதாட்டி செல்லம் உயிரிழந்தது கேட்டு ஷாக்கான கிராம மக்கள் சடலம் கிடந்த இடத்துல கூடி இருக்காங்க. அப்ப அங்கிருந்த ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணி இருக்காங்க. மூதாட்டியோட கழுத்துல அங்கங்க காயங்கள் இருந்ததை பார்த்த போலீஸ் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டாங்களாங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மூதாட்டிய கொன்னது யாரு? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களான்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப அங்க வந்த மூதாட்டியோட உறவுக்காரங்க ஒருத்தங்க மூதாட்டி கழுத்துல அணிஞ்சிருந்த 10 சவரன் நகைய காணலன்னு சொல்லி இருக்காங்க. அதை வச்சு மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் இந்த வழக்க தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. புதுக்குளம் கிராமத்துல பெரிய அளவுக்கு சிசிடிவி இல்லாததால போலீஸுக்கு கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால 6 தனிப்படைகளை அமைச்சு கொலையாளிகளை தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். திட்டக்குடியில உள்ள புதுக்குளம் கிராமத்தை சேர்ந்தவரு ராமர். இவரு வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு செல்லோங்கிற மனைவியும் 2 மகன்களும் இருக்காங்க. மகன்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெவ்வேறு கிராமங்கள்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூதாட்டி செல்லம் கணவன் அனுப்புற பணத்தை வச்சும் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி எப்பவும் போல தன்னோட நிலத்துக்கு வேப்பங்கொட்டையை எடுக்க போன மூதாட்டி பின்பக்க தலையில பலத்த காயத்துடனும் கழுத்துல கொடூரமான ஆயுதங்களால குத்தப்பட்டும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்தாங்க. மூதாட்டி உயிரிழந்து கிடந்த இடத்துக்கு மோப்ப நாயை அழைச்சிக்கிட்டு போயிட்டு போலீஸ் சோதனை பண்ணி இருக்காங்க. அடுத்து தடயவியல் நிபுணர்களை வர வச்ச போலீஸ் எவிடன்ஸ் எதுவும் சிக்குமா? கொலையாளிகள் ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிருக்காங்களா? கொலையாளிகளோட கால் தடங்கள் எதுவும் இருக்கான்னு சோதனை பண்ணி இருக்காங்க. மூதாட்டி உயிரிழந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துல வாய்க்கால் ஓடுது. அதுக்கு அருகாமையில ஒத்த அடி பாதை ஒண்ணு இருக்கு. இந்த 2 வழியாத்தான் கொலையாளிகள் தப்பிச்சு போயிருப்பாங்கிறத முடிவு பண்ண போலீஸ் அங்கேயும் தீவிர சோதனை பண்ணாங்க. ஆனா கொலை நடந்த அன்னைக்கு அந்த கிராமத்துல பயங்கர மழை பெஞ்சதுனால கால் தடங்கள் எல்லாம் மழையில அழிஞ்சு போயிட்டுதா சொல்லப்படுது. இதனால தடயங்கள் எதையும் நிபுணர்களால சேகரிக்க முடியல. அடுத்து மூதாட்டியோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் யார்கிட்ட இருந்து மூதாட்டிக்கு அடிக்கடி போன் வந்திருக்கு, யார்கிட்டெல்லாம் மூதாட்டி அடிக்கடி பேசி இருந்தாங்க, புது நம்பர்ல இருந்து போன் கால் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிற எல்லா லிஸ்டையும் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அடுத்து சடலத்தை முதல்ல பார்த்த பக்கத்து நிலத்தக்காரர் வாய்க்கால்ல மீன் பிடிக்க வந்தவங்க, துணி துவைக்க வந்தவங்க, குளிக்க வந்தவங்கன்னு எல்லாரையும் தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா கொலை நடந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகியும் கொலையாளிகள் கிட்ட நெருங்க கூட முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொலை நடந்த 1 மாசம் மட்டும் இந்த வழக்குல தீவிர ஆர்வம் காட்டின போலீசார் அதுக்கப்புறம் இந்த வழக்குல பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டலன்னு சொல்லப்படுது. இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருமா?
இல்ல கடைசி வரை கொலையாளிகளை பிடிக்காம போலீஸ் அலட்சியமா இருப்பாங்களான்னு கேள்விகள் எழுந்திருக்கு.